மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது குறித்து ஏற்கனவே அவையில் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கப்படலை. ஜூன் 12 நேற்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக தெரிவித்தாங்க. அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. இப்பொழுது அணை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றாங்க. இது வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா? அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரி நகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் தொகை 35,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட 61 விடுதிகள், தங்க விடுதிகள் இருக்கிறது. கன்னியாகுமரி நகராட்சி என்பது ஒரு சுற்றுலா மையம். அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைகிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் ஒரு கழிவுநீர் ஓடை கட்டி அதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.